மீன ராசிக்கார நேயர்களை எப்பாடா அம்மாடி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏங்க ராசிக்கு தானேங்க வந்திருக்கிறாரு, அதில் என்னங்க பெருசாக நிம்மதி ஆறுதல்னா? அப்பா 12ஆம் இடத்துல சனி இருந்தார், ஆட்சியாக வேற இருந்தார், கும்பத்தில் பவராக இருந்தார். கெடுறதுக்கு கெடுக்கிறதுக்கு சூப்பரான பீரியடாக அது இருந்துச்சு. கெட்டு போனீங்க, புத்தி கெட்டு போனீங்கன்னு சொல்கிறேன். யாரையும் கெடுக்க உங்களால் முடியாது. மீனத்தினோட இயல்பு. மீனத்தினோட தலைவர் யார்? குரு. பெருசாக கெடுக்க மாட்டார் யாரையும். அவர் கெடுத்துக்கிறது தன்னை தான் கெடுத்துக்குவார். ஆம், ஏதோ ஒரு கட்சியை சொல்லுவாங்க, அந்த கட்சியை அழிப்பதற்கு யாராலும் முடியாது, அந்த கட்சியால் மட்டும்தான் முடியும்ன்ட்டு. அந்த மாதிரி தான் நீங்கள். உங்களை நீங்கள் தான் அழிச்சுக்கிட்டீங்க, வேறு வழி இல்லை. சனி அழிக்க வைக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறது? ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாத ஆரேம்பாங்க. அதாவது பொம்மையை ஆட்டினா பொம்மை ஆடாமல் இருக்க முடியுமா? இல்லைன்னா அறுந்து போயிடும் பொம்மை. அதனால் படாத பாடுபட்டீங்க 2.5 வருஷம். இப்போ உடல்நலம் மேம்படும், வீண் செலவுகள் குறையும், தூக்கம் சீராகும், நிம்மதி வரும், கடன் தொல்லைகள் குறையும், லாபம் பெருகும். ஆனால் இதெல்லாம் அளவாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது, விரும்புகிற அளவு இருக்காது. ஆனால் நடக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பீங்க சம்பளம் டபுள் அளவாக உயரணும்னு, உயராது, ஓரளவுக்கு உயரும். மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிற சனி குரு பகவானுடைய வீடு. குருவும் கடகத்திற்கு வந்து சனியை பார்ப்பார். நான் கொஞ்ச நாள் தான் பார்ப்பார், அப்புறம் சிம்மத்துக்கு நவம்பர்லேயோ அக்டோபர்லேயோ நகர்ந்துருவார். அதனால் குருவனோட பார்வை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் ராசிக்கு தலைவர் குரு. உங்கள் நட்சத்திரத்தில் பூரட்டாதி குரு சனிக்கு எதிரி கிடையாது. ரேவதி புதன் சனிக்கு ஃப்ரெண்டு. உத்தரட்டாதி அப்பா சூப்பராக இருக்கும். இந்த சனி பயிற்சினால மீனத்துக்கு வந்தல்ல சனி தொல்லையை உத்தரட்டாதிக்கு ரொம்பவே குறைச்சிருவார். மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கான சனி பயிற்சி என்னன்னு சொல்லணும், 50ற்கு 35 மதிப்பெண்களை வழங்குகிறது. அப்புறம் என்ன? ஆமாம், சூப்பர், பரவாயில்ல, நிம்மதி. அதாவது கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு நிம்மதி தாங்க. பரவாயில்லங்க. உங்கள் ராசிக்கே தலைவருங்கிறது ஒன்று குரு. அவர்னால உங்களுக்கு நிம்மதி. சனியை கட்டுப்படுத்துவார். எப்பா போதுப்பா உடுப்பா அப்படிம்பார். இன்னொன்று, உத்தரட்டாதி நட்சத்திரமோ ரேவதி நட்சத்திரமோ தலைவர் சனியோட ஃப்ரெண்ட்ஸு. பூரட்டாதி எதிரி கிடையாது. அப்புறம் என்ன? மொத்தத்தில் 3 நட்சத்திரத்திற்கும் சனி பகவானால் தொல்லைகள் குறைந்து கொண்டே வரும். மொத்தத்தில் மோசமான காலகட்டம் முடிஞ்சிருச்சு. ஆனால் சூப்பர்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, உயர்வு மெல்ல மெல்ல திரும்பவும் சொல்கிறோம். பரிகாரம் பண்ணணும்.